அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு திங்கக்கிழமை. அஸ்கரத்தாவே பசங்க 2 பேரையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முக்குலியோடு நிப்பாட்டிக்கிட்டோம். மதியம் வந்து ஹெவி ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்க கடைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறனால நான் தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு அப்புறம் வந்து அரிசிலாம் ஊற போட்டிருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் ஓர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அஸ்கரத்தாவோட ஃபேவரட் ஃபுட்டான தேங்காய் சோறும் மிளகு கறி தான் பண்ண போகிறேன். பசங்களுக்கு கொஞ்சம் 65 பண்ண போகிறேன். ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அதனாலே அவங்களே வந்து தேங்காய் பால்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து மிளகு கறியும் 65 பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். என்னோட மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோறு வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி வெள்ளை பேஸ்ட்டு அதோட தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க. எங்கள் அம்மா வீட்டு சைடு கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. தக்காளி போட மாட்டாங்க, மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணுவாங்க. அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டு ஸ்டைலில் தான் வந்து தேங்காய் சோறு ஆக்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அம்மா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியாக கவுண்டர் டேப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அஸ்கரத்தாவே பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். உங்களுக்கு நாள் எப்படி போச்சுங்கிறத